வரலட்சுமி விரதம், இந்த வரலட்சுமி நோன்பு வந்து யாரெல்லாம் வைக்கலாம்? அது இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு ஐ திங்க் எல்லாருமே வரலட்சுமி நோன்பு கொண்டாடணும். வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு ரெண்டுமே டிஃப்ரெண்டா சேமா? வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமிக்கு சொந்தமான நாள் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். மகாலட்சுமியை வணங்கக்கூடிய ஒரு நாள். இதுல ஆண்கள் பங்கு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா வீட்டு வேலையெல்லாம் ஆண்கள் தான் செய்யணும். I like that. பெண்கள் ஏன் பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும். அத இப்படி பண்ணாதான் அது வந்து ட்ரெடிஷன், இப்படி பண்ணாதான் கரெக்ட், இல்லன்னா சாமி குத்தம் சொல்லுவாங்க. உனக்கு இதை செய்யறாங்க, தெய்வம் பண்ணதே கிடையாது. இந்த வார்த்தை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்குல்ல. உங்களுக்கு வரலட்சுமி நோன்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அன்புடன் கௌதமி அண்ட் அவர் வெரி ஸ்பெஷல் சீரீஸ் ஆன்மீகத்தில் என்ன விஞ்ஞானம், வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னைக்கு பாயிண்ட்க்கு வந்துடுறோங்க. ரொம்ப மங்களகரமான ஒரு சப்ஜெக்ட். ஆனா எஸ், இதுலயும் சில கேள்விகள், சில சந்தேகங்கள், இது எல்லாமே நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும், அதுக்கப்புறம் ஐ நோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன், என்லைட்மெண்ட் நமக்கு கொடுக்க போறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட் அண்ட் உங்களுடைய கைட் திருமதி பாரதி ஸ்ரீதர். தேங்க்யூ சோ மச் அகேன். தேங்க்யூ. அன்புடன் கௌதமி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சீரீஸ் ஆரம்பிச்சு எனக்கு வந்த ஃபீட்பேக், மேடம்க்கு வந்த ஃபீட்பேக், இது கண்டிப்பா நீங்க பண்ணணும், என்ன விஷயங்கள் ஆன்மீகத்துல இருக்கு அப்படிங்கறதுக்கு விஞ்ஞான பூர்வமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்பவும் மேடம் வந்து அன்புடன் கௌதமி ஷூட் வந்துருங்க அப்படின்னா எனக்கு என்ன வேலை இருக்கோ அதை விட்டுட்டு வர்றதுக்கு ஐ எம் சோ ஹாப்பி. ஆக்சுவலி தட்ஸ் ட்ரூ. கேட்ட உடனே ஆக்சுவலி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு ஒரு சின்ன டைம், ஒரு கேப் இருக்கு, அதுல ஒரு எபிசோட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய ஆங்ஸைட்டி, அந்த ஈகர்னஸ் அண்ட் அந்த ப்ரொஃபஷனலிசம் உண்மையிலே நம்ம மனசார பாராட்டுறேன். ஓகே, சோ இந்த எபிசோட் விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம சின்ன வயசுல அம்மா பேசுறது நம்ம கேட்டிருப்போம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிவேர் வி டர்ன் வி ஹியர் திஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து நம்ம எல்லாருடைய லைஃப்ல ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம், வரலட்சுமி விரதம். லக்ஷ்மி இல்லாமல் என்ன இருக்கு இல்லையா? ஆமா, எந்த இதுனாலும் திருமகள் வேணும். அது இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு ஐ திங்க் எல்லாருமே வரலட்சுமி நோன்பு கொண்டாடணும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற விஷயம். அதாவது நீங்க வந்து இத்தனை வருஷமா உங்களுடைய லைஃப் இந்த ஸ்டடிக்கு நீங்க டிவோட் பண்ணிட்டு, உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய நாலேஜ் எல்லாமே வந்து இவ்வளோ வெளிப்படையா ஜெனரஸா நீங்க பகிர்ந்துக்கிறீங்க. தட் இட் செல்ஃப் இஸ் அ வண்டர்ஃபுல் திங். சோ நம்ம ஆன்மீகத்துல என்ன சயின்ஸ் இருக்கு அப்படிங்கறது தாண்டி எவ்வளோ நாலேஜ், நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள், புது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் என்னுடைய கேள்விகளுக்கு நான் வரேன். வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு ரெண்டுமே டிஃப்ரெண்டா சேமா? ஒன்னேதான். அப்புறம் அதாவது வரலட்சுமி விரதம் அப்படிங்கறது வந்து அந்த பண்டிகையோட பேரு. அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய சடங்கு வந்து நோன்பு. ஓ, ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் அப்படிங்கறது அந்த மாதம், ரமலான் மாதம், அதுல நோன்பு வைக்கிறாங்க. சோ நோன்பு அப்படிங்கறது வந்து ஒரு சடங்கு, ஃபாலோ பண்ற ட்ரெடிஷன், அந்த பூஜை அவங்க சாப்பிடுறது, அத நோன்புன்னு சொல்றோம். நோன்புன்னா நீ ஒரு காரணத்துக்காக செய்யக்கூடிய ஒரு விரதம். எனக்கு வரலட்சுமி விரதத்துக்கு பின்னால இருக்கிற அந்த ஒரு இது எனக்கு தேவை, இந்த தேவைக்காக நான் லட்சுமிகிட்ட இத கேக்குறேன். சோ எது வேணாலும் மனசுல நம்ம நினைச்சுக்கலாமா? இல்ல லக்ஷ்மி தேவி இல்ல வரலட்சுமிக்கு சம்பந்தப்பட்ட இது வந்து பூரணமா பாத்தீங்கன்னா மகாலட்சுமியை வணங்கக்கூடிய ஒரு நாள், வாழ்க்கையில ஐஸ்வர்யம். ஆமா ஆமா. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமியே இந்த நாள்ல தான் நீ இதை விரதம் செய்யணும்னு மகாலட்சுமியே சொன்னது. அதனாலதான் நமக்கு வந்து எப்பவுமே இது ஸ்ராவண மாசம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆவணி மாசத்தை ஸ்ராவண மாசம் சொல்றோம்.
சோ சூரியன் வந்து எப்போ தன்னோட சொந்த வீட்டுல இருக்காரோ அந்த பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை. சோ இது வந்து மகாலட்சுமியே சொன்னது. இந்த வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமிக்கு சொந்தமான நாள் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். சோ அன்னைக்கே பண்ணணுங்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, there is a story. நம்ம புராணத்துல இது ஒரு கதை இருக்கு. சாருமதி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, அவ வந்து ரொம்ப மகாவிஷ்ணுவோடைய பக்தை. அவ வந்து தாயாரையும் ரொம்ப இது பண்ணுவா. சோ மகாலட்சுமிக்கு வந்து சாருமதி வந்து ரொம்ப டிவோட்டட். ஷீ இஸ் அ குட் வைஃப், குட் டாட்டர் இன் லா, குட் டாட்டர். சோ அவளுடைய ரோலை ஷீ பிளேட் வெல். அப்ப மகாலட்சுமி வாஸ் வெரி ஹாப்பி. நமக்கு இந்த மாதிரி சின்சியரா பூஜை பண்ற ஒரு பெண், சோ நம்ம வந்து இவளுக்கு ஒரு விரதத்தை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி வந்து அவளுக்கு கனவுல போய் சொல்றா, இது மாதிரி ஸ்ராவண மாசத்துல வர பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை, அதுல நீ வந்து என்னை இப்படி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாருமதிக்கு கனவுல சொல்றா. சோ சாருமதியும் காலையில எழுந்திருந்து அவன் என்ன பண்றா, நான் மட்டும் நல்லா இருந்தா அது வந்து எனக்கு ரொம்ப செல்ஃபிஷா இருக்கும்னு சொல்லிட்டு இவ கண்ட கனவை அந்த கிராமத்து மக்கள், அந்த பெண்கள் எல்லாத்தையும் சொல்றா. சோ அவ என்ன பண்றா, அன்றைய நாள்ல வீடெல்லாம் மொழிகி பெருக்கி இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறதையும் அவ வந்து மத்தவங்களுக்கு சொல்லித்தரா, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கறது வந்து ஸ்ராவண மாசத்துல ஆவணி மாசம் பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை நம்ம வருஷா வருஷம் அந்த மாதிரி கொண்டாடின்னு வரோம். அதனாலதான் அந்த நாள்ல நம்ம கொண்டாடணும் அப்படிங்கறது வந்தது. இந்த வரலட்சுமி விரதம், இந்த வரலட்சுமி நோன்பு வந்து யாரெல்லாம் வைக்கலாம், இல்ல யாரெல்லாம் வைக்க கூடாதுன்னு எதுவுமே இல்ல. கடவுள் வந்து நீ இத பண்ணக்கூடாதுன்னு கடவுள் சொல்லவே இல்ல. சோ நம்ம எடுத்துக்கிறது தான். நீங்க வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, சோ லக்ஷ்மியை கொண்டாடுறதுன்னா யாருதான் வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால நீங்க வந்து நம்ம ஏற்கனவே இந்த சயின்ஸ் பிஹைண்ட் நம்மளுடைய பேசணும் இல்லைங்களா? பருவங்கள், ஒவ்வொரு பருவம்னு சொல்லுவோம். நமக்கு வந்து 4 பருவம் உண்டு. அது வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும், சித்திர மாசம். சோ சித்திர மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரும்போது அந்த வசந்த பஞ்சமி பண்ணுவோம். அப்பவும் அம்பாளை நம்ம வந்து பிரார்த்தனை பண்றதா. அப்புறம் ஆடி மாசத்துல இருந்து இந்த ஐப்பசி மாசத்துல இந்த வரலட்சுமி விரதம் வரும். அப்புறம் உங்களுக்கு ஐப்பசி மாசத்துல புரட்டாசி மாசம் எல்லாம் மகாலய அமாவாசை, நவராத்திரி, அதுக்கப்புறம் கேதார கௌரி விரதம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் அம்பாளை பூஜை பண்றதுக்கான ஒரு நியமனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அது நம்ம ஒரு டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்றதுக்கான விஷயங்கள். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுக்கும் காலத்திற்கு ஏற்றாற் போல கொடுத்தாங்க. இந்த காலத்துல இப்ப நீங்க வந்து நவராத்திரி வருது, நவராத்திரியில நம்ம களிமண் பொம்மைகள் தான் யூஸ் பண்றோம். அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. நம்ம நவராத்திரி பத்தி பண்ணும்போது அதை பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து அதாவது கல்யாணமான பெண்கள் ஏன் பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும். சோ த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அப்ப அம்மான்னா ஒரு விரதத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவா. அண்ட் இந்த மாதிரியான விரதம் இருந்து குடும்பத்துக்காக பூஜை பண்றவங்க. அதனால கல்யாணம் ஆகாதவங்க அந்த சரடு கையில கட்டிக்கலாம். ஆனால் இந்த விரதம் இருந்து அவங்க செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள், அப்போ ஒரு வயதானவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த ஒரு ஸ்ரத்தையா பண்ணுவாங்க. ஒரு மனசுல பிராக்டிகலான காரணம் ஒரு ஸ்ரத்தையா பண்ணுவாங்க. ஐயோ என் பசங்க நல்லா இருக்கணும், என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இப்ப நீங்க வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வயசு குழந்தையும் இருக்கும், 10 வயசு குழந்தையும் இருக்கும், எல்லா ஏஜ்லயும் இருப்பா. அதனால கல்யாணமான பெண்கள் அப்படின்னா உங்களுக்கு மாமியார் மாமனார் வீட்டுல பொறுப்புகள் எல்லாம் இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா தான் இருந்தது இல்லைங்களா? அப்போ வீட்டுக்கு இருக்கக்கூடிய மூத்தவங்க அதை எடுத்து செய்யும் பொழுது எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்லி தருவாங்க. அண்ட் இன்னொன்னு அவங்களுக்கு பல வருடமா அது செஞ்ச ஒரு பழக்கமும் இருக்கும் இல்லையா? அதனால அந்த பெரியவங்க சொல்லி சின்னவங்க எடுத்து செய்யணும் அப்படிங்கறதும் அது ஒரு சொல்லி கொடுக்கறதுக்காகவும் தான் கல்யாணம் ஆன பெண்கள் செய்யணும் அப்படிங்கிறது. இதுல ஆண்கள் பங்கு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா வீட்டு வேலையெல்லாம் ஆண்கள் தான் செய்யணும். ஒரு I like that. ஏங்க ஒரு லேடிஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வரலட்சுமி நோம்புக்கு
யார வேணாலும் கேட்டு பாருங்க, அந்த வீட்டுல அவ்வளோ வேலை இருக்கும். ஆமா. ஏன்னா ஒரு லக்ஷ்மி வீட்டுக்கு வர, ஒரு கெஸ்ட் வர மாதிரிதான். நம்ம வீட்டை கிளீன் பண்ணுவோம், அப்புறம் நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, ஆமா லட்சுமி வீட்டுக்குள்ள வரணும்னா வீடு சுத்தமா இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து கெஸ்ட் வராங்கன்னா சோஃபாவெல்லாம் கவர் மாத்தி எத்தனை விஷயங்கள் பண்றோம். இப்போ ஒரு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரா அப்படிங்கும் போது எத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா? அண்ட் வர்றவ வந்து போயிடக்கூடாது, நம்ம வீட்லயே தங்கணும். அதுக்கு நம்ம வந்து எவ்வளவு பிரயத்தனப்படணும் இல்லையா? அதனால அந்த வரலட்சுமி விரதம், அந்த அந்த பண்டிகை வந்தாலே வீடை சுத்தம் பண்றதுல இருந்து ஜென்ஸ் கண்டிப்பா பண்ணலாம். எல்லா வேலையும் லேடிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ஐ திங்க் ஜென்ஸ் ஷுட் டேக் பார்ட் இன் திஸ். பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஆக்சுவலி பண்ணணும். பண்ணாதானே அது குடும்பத்தோட. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு வந்து நெய்வேத்தியம் எல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணுவா. இதுல அப்பம் பண்ணணும், கொழக்கட்டை பண்ணணும், பச்சரிசி இதான் இட்லி பண்ணுவா. அதுக்கப்புறம் ஒரு பாயசம் பண்ணுவாங்க, கலந்த சாதம் பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழ சாதம் பண்ணுவாங்க. சோ வென் யூ ஹேவ் சோ மெனி நெய்வேத்தியம், விரதம் இருந்து அந்த அம்மா பட்னி இருந்து செய்யும் போது இந்த கூட மாட செய்யற வேலைகள் எல்லாமே ஜென்ஸ் பண்ணலாம். அண்ட் ஜென்ரலி ஒரு வரலட்சுமி நோன்பு வீட்டுல பண்றவங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாமி மாடத்தை வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணுவாங்க. ஆமா, கரெக்ட். அவங்களுடைய இருக்கும். சோ இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாமே நல்லா கிடைக்குது வேற. ஆமா, அந்த டெக்கரேஷன் அப்படின்னாலே தனியா வந்து அதுக்குன்னு பண்றாங்க. அந்த காலத்துல வந்து உங்களுக்கு வீட்லயே வாழை மரம் இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு வாழை மரம் அப்படிங்கறது வந்து ஒரு மங்களத்துக்கான ஒரு அடையாளம். வீட்டு வாசல்ல வாழை மரம் கட்டினாலே கல்யாணம் அப்படிங்கறது தெரியும். சோ அப்ப ஒரு தெய்வம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது தான். சோ வாழை மரமும் மாவலை தோரணமும் இது வந்து கண்டிப்பாக அந்த அலங்காரத்துல இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான மலர்கள். இப்ப இந்த பூக்களிலுமே ஒவ்வொரு பூக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. மகாலட்சுமிக்கு வந்து அவ தாமரையிலிருந்து வந்தவள் தான். அதனால கண்டிப்பா அன்னைக்கு அந்த அர்ச்சனையில தாமரைப்பூ இருக்கும். வில்வம் வந்து ரொம்ப விசேஷம். வில்வம் வந்து சிவனுக்கு தானே? இல்ல, வில்வத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 2 வில்வம் உண்டு. பெரிய இலை இருக்கிறது சிவந்து, சின்ன சின்ன இலை இருக்கிறது தாயாருக்கு. அப்படியா? சோ மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்வத்துல அர்ச்சனை பண்றது அவ்வளவு விசேஷம். திருப்பதியில வந்து தனுர் மாசத்துல மேல திருமலால வந்து சுவாமிக்கு வந்து வில்வத்துலதான் மாசம் ஃபுல்லா அர்ச்சனை பண்ணுவா. அந்த ஒரு மாசம் மட்டும் திருமலால உண்டு வில்வ அர்ச்சனைன்னு சொல்றது. தாயாருக்கு வில்வம் அவ்வளவு விசேஷம், அந்த சின்ன வில்வம். அதனால அந்த வில்வத்தால அர்ச்சனை பண்ணும்போது ஷீ இஸ் சோ ஹாப்பி. 2வது அவளுக்கு வாசனை மலர்கள் எல்லாமே பிடிக்கும். சோ மனோரஞ்சிதம், செண்பகம், அப்புறம் தாழம்பூ. அவளுக்கு வந்து ஜடை வந்து நம்ம போடுறது தாழம்பூல போட்டு அந்த, அதாவது எப்பவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் சுயநலமா இருப்போம், நம்மள்ட்ட வசியம் பண்ணி உட்காந்து வச்சிடணும் அப்படின்னு. சோ அது வந்து சுகந்தம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கலசம் வச்சு, அந்த கலசத்துல வந்து ஃபுல்லா அதுல நீர் வச்சு, அதுல இந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சைக்கற்பூரம், அதுக்கப்புறம் ஜவ்வாது பொடி, அந்த இதெல்லாம் அந்த திரவியத்துல எல்லாமே போட்டு தேங்காவை மஞ்சப்படுத்தி அதுல வச்சு, அந்த தேங்காவுக்கு முகம் வந்து மகாலட்சுமியோடைய முகம் இருக்கும். ஓகே, ஒரு முக்கியமான பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. இந்த கலசத்தினுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன, அர்த்தம் என்ன? எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே வாட்டருக்கு வந்து அவ்வளோ பவர் உண்டு. கண்டிப்பா இல்லைங்களா? சோ நம்ம வந்து அது அந்த வாட்டர் வந்து இட் வில் அப்சார்ப் ஆல் த மந்த்ராஸ். அதுக்கு அந்த சக்தி உண்டு. சோ நம்மளதுல, நம்ம சனாதன தர்மத்துல, நம்ம ஹிந்து இதுல வந்து சவுண்ட் எனர்ஜி வந்து, ஆமா, நீங்க என்ன ஒரு விஷயம்னாலும் ஒரு சொம்பு தீர்த்தம் வைக்காம நம்ம எதுவுமே பண்றது இல்ல. இது நீங்க எல்லாத்துலயுமே பார்க்கலாம். முஸ்லிம்ஸ்லயும் பார்க்கலாம், கிறிஸ்டியன்ஸ்லயும் பார்க்கலாம், ஜெயின்ஸ், விஞ்ஞானம். சோ வாட்டர் தான் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ அந்த ஒரு வெள்ளிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு உண்டானது, காப்பர் வந்து செவ்வாய்க்கு உண்டானது, இந்த நீருங்கிறது சந்திரனுக்கு உண்டானது. இந்த கிரகங்களினுடைய பலம் அத்தனையும் அந்த கலசத்துல
நம்ம இந்த பொருள்லாம் போடுறோம் பாருங்க, ஏலக்காய், கிராம்பு, பச்சை, இது எல்லாமே நவகிரகங்களினுடைய வஸ்து தான். புதன், ராகு, கேது எல்லாத்தையும். சோ உங்களுக்கு நவகிரகத்தையும் அந்த கலசத்துக்குள்ள நம்ம ஆவாகனம் பண்ணி அந்த தேங்காவையும் வச்சு, தேங்காய் வந்து சந்திரனுக்கு உண்டானதுதான், அதுல நம்ம மஞ்சப்படுத்திடுறோம், குருவுக்கு உண்டானது. சோ குருவும் சந்திரனும் சேர்ந்தால், ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்தா என்ன பலமோ அத கஜகேசரின்னு சொல்லுவோம். அப்ப அந்த வீட்டுக்கு அவ்வளோ பலம், அந்த நிறைவா அது கொடுக்கக்கூடியது. இது நம்ம டெக்கரேஷன் பர்பஸ். அப்ப நீங்க மந்திரம் சொல்லி போடுறீங்க, ஒரு மந்திரத்துக்கும் அந்த புஷ்பத்தால நம்ம அர்ச்சனை பண்ணி போடும் பொழுது அந்த கலசத்துல இருக்கிற நீர் வந்து இட் கெட் எனர்ஜைஸ்ட். அப்ப அந்த வீட்டுல அந்த தீர்த்தத்தை நம்ம அதுக்கப்புறம் அந்த லேடிஸ், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். வீடு ஃபுல்லா அந்த மாவலை வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதை வச்சுட்டு தெளிச்சு விட்டா அந்த எனர்ஜி அதுல என்ன இருக்கோ அது மொத்தமா வந்து அந்த வீட்டு ஃபுல்லா வருது அப்படிங்கறது. அதனால இது எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய ஐஸ்வர்யம், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வெளியில போறதுக்கு எல்லாம் தான் கலசம் வந்து மஸ்ட். சில பேர் அரிசி வைப்பாங்க, சில பேர் வீட்டுல தண்ணி வைக்க மாட்டாங்க. அரிசியில வந்து பாத்தீங்கன்னா கலசத்துல அரிசி வச்சிடுவாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த அரிசியுமே சந்திரன் தான். அதுக்கப்புறம் அதை வந்து சக்கரை பொங்கல் பண்ணிப்பா, அந்த அரிசி எடுத்து அவங்க சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க. சோ நீர் வைக்காம தே கீப் ரைஸ் ஆல்சோ. இப்ப இந்த கலசம் வந்து ஒன்லி இந்த மாதிரி ஒரு சடங்கு பண்ணும்போது, இல்ல பூஜையில உட்காரும் போது அப்பதான் கலசம் பண்ணுவாங்களா, இல்ல பொதுவாவே யாராவது அவங்களுடைய பூஜை அறையில இந்த மாதிரி பண்ணி? இல்ல, நித்தியப்படிக்கு யாரும் கலச ஸ்தாபனம் பண்ண மாட்டா. இப்ப நீங்க பண்ண மாட்டாங்க. கலசம் வைக்கிறது அப்படின்னா பர்டிகுலரா நீங்க ஒரு தெய்வத்தை அதுல ஆவாகனம் பண்றச்சேதான் பண்ணுவா, அந்த பூஜைக்கான பண்ணுவா. ஆமா, அதுக்காக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யதாஸ்தானம் பண்ணிடுவா, வடக்கு பக்கமா அதை தள்ளிடுவாங்க, யதாஸ்தானம் பண்ணி எடுத்துடுவாங்க. அப்போ இந்த வரலட்சுமி நோம்புக்கு மெயினா வந்து மகாலட்சுமி தாயார் அந்த சாருமதி கிட்ட சொன்னது வந்து 9 த்ரெட், அந்த 9 நூலு, அத வந்து அந்த கலசத்தின் மேல போட்டு லேடிஸ் வந்து வலது கையில கட்டிக்கணும் அப்படிங்கறதான் அந்த நம்ம சொல்றோம் பாருங்க, இது நோம்பு. ஓ ஆமா, நோம்பு கயிறு. ஆமா ஆமா. சோ நீங்க அந்த விரதம் இருந்து, அந்த ஃபாஸ்டிங் இருந்து ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஐஸ்வர்யமும் வரணும் அப்படின்ட்டுன்னு. சோ இந்த 9 த்ரெட்டுக்கான அர்த்தம் என்னன்னா, 9 விதமான ஐஸ்வர்யங்களும் அந்த வீட்டுக்கு, அந்த கர்த்தாவுக்கு வரணும். 2வது நவகிரகங்களினுடைய தோஷம் தீரணும் அப்படின்னு. நீங்க வந்து ஜெனரலா பாத்திருப்பீங்க, நவாவரண பூஜை அப்படின்னு சொல்லுவா. ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அதனால இந்த 9 அப்படிங்கறதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இந்த நம்பர் 9 பவர்ஃபுல்லான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் நிறைய இருக்கு. அதனால அந்த 9 நாட்ஸ், the 9 நாட்ஸ் வந்து இட் சிம்பலைசஸ் அந்த எனர்ஜி தான். இத வந்து அந்த மகாலட்சுமிக்கான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி, அந்த அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லி, பாட்டெல்லாம் பாடி, இது வந்து வரலட்சுமி நோன்பு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a 2-day செலிப்ரேஷன். வெள்ளிக்கிழமை அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். பட் மகாலட்சுமிய முத நாள் சாயந்தரமே வரவழைச்சிடுவாங்க வீட்டுக்கு. சோ ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சன்செட், ஒரு தேர்ஸ்டே ஈவினிங், ஆமா வந்து 8 to 9 வந்து பாத்தீங்கன்னா குரு ஹோரை. சோ ஜெனரலி அந்த 7 o'clock அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு 8 மணிக்கு வாசல்ல கோலம் போட்டு நல்ல ஒரு மரப்பலகையில அந்த அம்பாளை உட்காத்தி வச்சு வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ் பாடிட்டே அழகா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல சின்ன பொம்பளை பசங்களுக்கு எல்லாம் அழகா பட்டுப்பாவோட எல்லாம் போட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் பாட்டு பாடின்னு வந்து நம்ம வீட்டுல அந்த மாடம் ஜோடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல அந்த லட்சுமிய வைப்பாங்க. சோ அவளை வச்சுட்டு எப்பவுமே ஒரு நெய்வேத்தியம் அப்படிங்கறது நம்மளதுல மஸ்ட். சோ அன்னைக்கு சாயந்தரம் வந்து யூஸ்வலா அந்த தேர்ஸ்டே நைட் வந்து பொங்கல் பண்ணுவாங்க அம்பாளுக்கு. பொங்கல் பண்ணி ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஸ்வீட், ஏதாவது பாயசம் அந்த மாதிரி பண்ணி சிம்பிளா ஒரு பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு ஆர்த்தி எடுத்துருவாங்க. மத்த நாள் கார்த்தால தான், இந்த வெள்ளிக்கிழமை கார்த்தால தான் ஜெனரலா வரலட்சுமி நோம்புக்கான அந்த எல்லா விதமான இந்த கொழக்கட்டை, அப்பம், சில பேர் அதிர்சம் பண்ணுவாங்க, சில பேர் அப்பம் பண்ணுவாங்க. இட்லி மட்டும் என்னன்னா பாயில்ட் ரைஸ் போட மாட்டாங்க, அந்த அரிசி அன்னைக்கு காலையில தான் ஊற வச்சு பண்ணுவாங்க. இருங்க ஒரு நிமிஷம்.
அதாவது பாரதி அம்மா வந்து நம்மளுடைய இந்த எபிசோட்ல ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம், ஒரு ஸ்வீட், இட்லி, அது அவ்வளவு அழகா அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாங்க பாருங்க. நான் அவங்க கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சீரீஸ் தனியா, அதாவது இது மட்டும் இல்ல, ஐ நோ மத்தபடி அவங்க ஃபுட்ல எவ்வளவு எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ட்ரெடிஷனல் ரெசிபீஸ்ல. கண்டிப்பா உங்களுக்காக அண்ட் எனக்காக கூட அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ரெசிபிஸ் வந்து நம்ம ஒரு சீரீஸ் பண்ண போறோம். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லி நான் சமைக்கிறேன். சூப்பரா இருக்கும். ஐயோ பரவாயில்ல, மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா அதுலயும் நிறைய விஷயங்கள் எப்படி எதுக்காக அதெல்லாம் சமைக்கிறோம், என்னன்னைக்கு என்னென்ன சமைக்கலாங்கிறத. எக்ஸாக்ட்லி. ஏன்னா எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, இப்போ சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் இப்படி எல்லாம் சமைப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. இத்தனைக்கும் அவங்க டாக்டர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டை நடத்திட்டு இருந்தாங்க, எல்லா வேலையும் அவங்களே பார்ப்பாங்க. இருந்தாலும் பண்டிகைன்னு வரும்போது உட்கார்ந்து எல்லாம் சமையல் பண்றதும், அந்த பூஜைக்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யறது, அதுக்கப்புறம் பூஜை ஃபுல்லா பண்றதும் கூடவே இருப்போம். அண்ணனும் நானும் இருந்து எல்லாமே பார்த்து வி டேக் பார்ட் இருந்தாரு. சோ அவங்க இருக்கிற வரைக்கும் அது இருந்தது, எல்லாமே அப்படியே கரெக்டா இருந்தது, பண்ணுவாங்க. ஆமா, வீட்டுல இருக்கிற ஒரு பெரியவங்கன்னு இருந்தாலே அது ஒரு தனி இதுதாங்க, பண்ண வைப்பாங்க. பட் எனக்கு என்னன்னா, இப்போ அந்த ட்ரெடிஷன்ஸ் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஆமா, மறக்கிறோம் நான் சொல்லல, ஏன்னா யாருமே வேணும்னே அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய கலாச்சாரம் அவங்க விட மாட்டாங்க. பட் லைஃப் உடைய ப்ரெஷர்ஸ் அப்படி இருக்கு. மோஸ்ட்லி ஊரை விட்டு வேலைக்காகவும் ஒரு வாழ்வாதாரத்துக்காகவும் மத்த ஊர்களுக்கு மட்டும் இல்ல, நாடுகளுக்கே போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சோ நான் கொஞ்சம் ஒரு சில கேள்விகள் வந்து நான் தாண்டி கேக்குறேன். இப்போ சொந்த ஊரு இல்ல தமிழ்நாடுன்னு வச்சுங்க, விட்டுட்டு வெளியூருக்கோ இல்ல இன்னொரு மாநிலமோ இல்ல வெளிநாட்டுக்கு போய் இருக்கிற மக்கள், அவங்க வந்து எப்படி எந்த விதமான குறையும் வைக்காம நிறைவா இந்த பூஜை, இந்த நோன்பை வந்து எப்படி கொண்டாட முடியும்? இப்ப வந்து பாருங்களேன், நம்மளதுல வந்து எதுக்கும் அழகா நம்ம ஃபிட்டின் பண்ற மாதிரிதான் நம்ம சடங்குகள் எல்லாமே இருக்கும். நீ இப்படி பண்ணாதான் லட்சுமி வருவா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, எல்லாருமே பயப்படுத்தோம். அத இப்படி பண்ணாதான் அது வந்து ட்ரெடிஷன், இப்படி பண்ணாதான் கரெக்ட், இல்லன்னா சாமி குத்தம் சொல்லுவாங்க. ஆமா, இப்போ ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதுசா இந்த வரலட்சுமி விரதம் எடுத்து பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது வீட்டுல அசௌகரியங்கள், அசம்பாவிதங்கள் நடக்கலாம். உடனே என்ன சொல்லுவாங்க, நீ பழக்கமே இல்லாம இத ஒண்ணு பண்ண, அதனாலதான் இது ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம மனிதர்களுக்கு வந்து சிந்திக்கிற குணமே கிடையாதுங்க. இப்போ நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு குழந்தை பிறந்து, யாராவது அந்த குழந்தை பிறந்த நேரம் அதனாலதான் ஆயிடுச்சுன்னு நம்ம பழிய ஈஸியா இது மேலேயாவது போட்டுருவோம். தெய்வத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும், கடவுள் என்னைக்குமே ஒருத்தருக்கு தண்டனை அப்படிங்கறத கொடுக்கவே கொடுக்காது. நீ வந்து கெட்டவன், நீ நல்லவன், உனக்கு இதை செய்யறாதுக்கு தெய்வம் பண்ணதே கிடையாது. இந்த வார்த்தை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்குல்ல. அதாவது என்னோட தெய்வம், என்னோட சாமி வந்து என்னைக்குமே என்ன தண்டிக்காது. நான் என்ன தப்பு பண்ணாலும், என்ன கேட்டு வந்தாலும் பாசத்தோட தான் என் பேச்சு கேட்பான் தவிர, நீ வந்து வரலட்சுமி நோம்புக்கு கலசம் வைக்கல அதனால நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு மகாலட்சுமி சொன்னதே கிடையாது. சோ இப்ப எத்தனை பேர் கனடால இருப்பாங்க, யுஎஸ்ல இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ இவங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா ஒரு சிலர் வந்து ஐயோ இப்படி எல்லாம் பண்ணேனா, இதெல்லாம் இப்படின்னு இதெல்லாம் பண்ணாம நோம்பு வச்சா நீ அவ்வளவுதான், அதெல்லாம் பண்ணாத, எங்க மாமா வீட்டுல எப்படி ஆயிடுச்சு, என் சித்தப்பா வீட்டுல ஆயிடுச்சுன்னு இவங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லும் போது, பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கூட ஐயோ இப்படி ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைப்பாங்க. சோ இந்த பாட்காஸ்ட் பாக்குறவங்களுக்கு, நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வரலட்சுமி நோன்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது எல்லார் வீட்லயுமே விளக்கு இருக்கும். ஆமா, விளக்கு இல்லாம இருக்காது. கண்டிப்பா. அந்த விளக்குக்கு நம்ம இந்த லட்சுமி பூஜை பண்ணாலே போதும். அந்த விளக்குலயே அந்த ஜோதியில வந்து லட்சுமி தான். இப்ப குத்து விளக்கு இருக்கு. ஆமாங்க, குத்து விளக்கு இருக்கு பாருங்க. குத்து விளக்கு வந்து நம்ம பூஜை பண்றோம். குத்து விளக்குல பேஸ் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன். சோ முப்பெரும் தேவியர்களும் அதுலதான் இருக்காங்க. நம்ம
இதுல எல்லாம் உங்க கிராமத்துல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு செங்கலை கொண்டு வச்சு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு அதை சாமின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கடவுள் நம்ம எங்க கூப்பிட்டாலுமே தெய்வம் வரும். அப்ப நீங்க ஒரு நம்பிக்கையோட எங்க கூப்பிடுறீங்களோ அங்க அந்த கடவுள் வந்து உங்களுக்கு அருள் புரியறதுதான். இட் கேன் கம் எனிவேர். நீங்க வந்து ஒரு கனடால இந்த மாதிரி ஒரு கலசம் வச்சு பூஜை மனசோட பண்ணணும்னு அன்பும், நீ விளக்கை ஏத்தி அஷ்டோத்திரத்தை எடுத்து படி. அஷ்டோத்திரம் படிக்க தெரியலையா, ஸ்பாட்டிஃபைல போய் போடு. அது நீ கேட்க போற. ஒரு பிரசாதம் நீ வீட்டுல அவல் வச்சிருப்ப, அவல்ல ஒரு சின்னதா ஒரு வெள்ளத்தை போட்டு ஒரு பாயசத்தை பண்ணு. சோ ஆனா நைவேத்தியம் இல்லாமல் எந்த பூஜையும் பண்ணக்கூடாது. சுவாமிக்கு ஒரு பிரசாதம்ங்கிறது மஸ்ட். உனக்கு ஒன்னும் இல்லையா, ஒரு 2 வாழைப்பழத்தை வெயி, டேட்ஸை வெயி, பாதாம் வெயி, 2 கல்கண்டை வெயி, எத்தையோ 2 வெயி. அண்ட் தேர் ஷுட் பி சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கணும். வச்சு நீ சாமியை விழுந்து கும்பிடு. அங்க கண்டிப்பா மகாலட்சுமி வரும். வராமல்லாம் போகாது. நம்ம மனசுதான் காரணம். அப்போ ஒரு பூஜைக்கு எனக்கு ஐயோ இந்த புஷ்பம் இல்ல, பாரதி மேடம் சொன்னாங்க தெய்வத்தை வசியப்படுத்தணும்னா இந்த மலர்கள்னு. அதுக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருக்கணும், எல்லா பூவும் கிடைக்கும். அதுக்கு நீங்க வந்து ஃபாரின் போனீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. பட் அதுக்கும் வந்து பாருங்களேன், வெள்ளியில வந்து தங்க முலாம் பூசி இந்த ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்லுவோம், அது இருந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஐ திங்க் சாமிய வந்து இந்த வசியம் பண்ற விஷயம் இருக்கு இல்லீங்களா, மிகப்பெரிய விஷயம் வந்து உங்க மனசுல இருக்கிற பக்தி தான். ஆமா, அதாவது அந்த பக்தியிலையும் உண்மை இருக்கணும். ஆமா, நான் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லீங்களா. நம்ம பாக்குறோம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம பாக்குறோம். நம்ம பக்தியில உண்மை இருக்கணும். அதாவது நிறைய ஆன்மீகத்துல நம்ம பார்க்கக்கூடிய புராண கதைகள் வந்து பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள சாமி கிட்ட போய் தெய்வத்தை வேண்டவனுக்கு கடவுள் அனுகிரகம் பண்றதில்ல. ஆனா வெளியில வந்து உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, ஏக்கத்தோட அவங்களுக்கு மனசோட சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அப்போ தெய்வம் யாரு எப்படி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஒரு நல்ல மனசோட, ஒரு முழு நம்பிக்கையோட. அதத்தான் வைஷ்ணவிசம்ல வந்து சரணாகத்தின்னு சொல்றோம். கரெக்ட். நீ வந்து நீ காலை கெட்டியா பிடிச்சுக்கோ, சர்வம் அவன் தான். அப்ப அந்த பக்தியும் அந்த நம்பிக்கையும் நம்மளை காப்பாத்துறது. அதனால மகாலட்சுமி தாயார் நீங்க எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா தெய்வம் வரும், வராமல் போகாது. ஓகே, பிரசன்ட் ஜெனரேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த சடங்குகள், இந்த நோன்பு, இந்த நம்பிக்கைகள் இல்ல இந்த நாலேஜ் எந்த அளவுக்கு பிரசன்ட் ஜெனரேஷன்ஸ், ஜென்சியன் மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாமே எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷன் கல்ச்சர் ஃபாலோ பண்றதை விட ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. எங்க வீட்லயும் வரலட்சுமி நோன்பு வச்சிருக்கோம், சோ நீங்க என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறீங்க, அந்த மாதிரிதான் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு இருக்கு. நீங்க இன்னும் அந்த பாரம்பரியமா இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு அவங்க அதே மாதிரியே தான் கொண்டு வருவாங்க. பட் புதுசா எடுத்து பண்றவங்களோ இல்ல இப்போ ஃபேஷனுக்காக பண்றவங்களோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலட்சுமி நோன்பை வந்து அவங்களுடைய பகட்டை காமிக்கிறதுக்கும், நானும் பாரு ஒரு வரலட்சுமி நோன்பு பண்றேன் அப்படின்னு சொல்லி. நவராத்திரி டைம்ல நிறைய பேர் இப்போ சமீப காலத்துல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, சரி, நீங்க வந்து நவராத்திரி கூட ஒரு கலர்ஃபுல் ஈவென்ட் அது. ஆனா அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாமே. சோ வரலட்சுமி நோன்புங்கிறது மகாலட்சுமி தாயார நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறதுதான். அஷ்டலட்சுமியும் அன்னைக்கு ஒரே. நெக்ஸ்ட் கேள்வி, அஷ்டலட்சுமிக்கும் வரலட்சுமிக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் ஒண்ணுதான். அஷ்டலட்சுமியும் ஒண்ணுதான், வரலட்சுமியும் ஒண்ணுதான், எல்லா லட்சுமியும் ஒரே லட்சுமி தான். பட் என்ன, 8 சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சொல்றோம். சந்தான லட்சுமி, தானிய லட்சுமி, தனலட்சுமி, கஜலட்சுமி எல்லாம் ஒரே லட்சுமி தான். ஆனால் இப்ப நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லட்சுமி எந்த லட்சுமி இருந்தா? தைரிய லட்சுமி. மத்த எல்லா லட்சுமியும் ஏதோ கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கொஞ்சம் விலகி போனாலும் தைரிய லட்சுமிய மட்டும் அசையாம அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிட்டு. ஃபர்ஸ்ட் லட்சுமி வந்து ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமியில இருந்து ஆரம்பிச்சு நமக்கு அஷ்டலட்சுமியும் வருது. அதனால இப்ப உங்களுக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு எல்லாமே வேணும். இந்த 8ம் தேவைதான்.
வாழ்க்கையில. அதனால அந்த அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் ஒரே நாள்ல நமக்கு ஒரு வரத்தை தா அப்படின்னு கேட்கறதுக்கு வரலட்சுமி, வரத்தை கொடுக்கும் லட்சுமி, வரலட்சுமியாக இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம கொண்டாடுறோம். இந்த வருஷம் 2026. ஆமா, 21st ஆகஸ்ட். யாருக்காவது இப்ப புதுசா பண்ணணும் அப்படின்னாலும் they can start doing. ஒரு கேள்வி நம்ம எல்லாரோட லைஃப்ல ரொம்ப சகஜமா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும். மோஸ்ட்லி எஸ், நோ அண்ட் வை. பூஜை பண்ணணும், வரலட்சுமி நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்து ரொம்ப வைராக்கியமாவே இருக்கிற பெண்களுக்கு கரெக்டா அந்த டைம் நெருங்கும் போது, அந்த மென்ஸ்ட்ரல் டைம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் உங்களால? இப்போ அவங்க இப்ப வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்புன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை ஆயிட்டாங்கன்னா பரவாயில்ல, அடுத்த வெள்ளிக்கிழமையில அவங்க பண்ணிக்கலாம். நிறைய லேடிஸ்க்கு காலையில எல்லாம் ரெடி பண்ணிட்டு பீரியட்ஸ் வர லேடிஸும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிராட் மைண்டடா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல சரிம்மா உனக்கு வந்துச்சா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நம்ம நிறுத்த வேண்டாம் இத பண்ணிடலாம்னு சொல்றவங்க இருக்காங்க. ஐயோ என்ன உனக்கு இன்னைக்கு போயா வரும் அப்படின்னு சொல்லி திட்டுறவங்களும் இருக்காங்க. அது அவங்களுக்கு நேச்சுரலா வர ஒரு விஷயம், இது ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு பிரசன்ட் லேடிஸ், ஒர்க்கிங் லேடிஸ் எல்லாம் வெரி ஸ்மார்ட். அவங்களுக்கு பீரியட்ஸ் டேட்னு தெரிஞ்சாலே டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. ஐயோ எடுத்துக்கிறாங்க. ஐயோ வரலட்சுமி நோன்பு வருது, எனக்கு பீரியட்ஸ்க்கு டேட், அதனால நான் டேப்லெட் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. சோ நிறைய பேர் அதுல ஒரு தயவு செய்து உங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுடைய பீரியட்ஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குழப்பாதீங்க. நிறைய 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 பிரச்சனைகள் இதனால வரும். தயவு செய்து உங்களுடைய நேச்சுரல் சைக்கிள்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது லேடிஸ்க்கு என்னன்னா, இன்னும் நம்மளுடைய ஃபேமிலிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன உனக்குன்னா இப்பதான் நீ உனக்கு வருமானலாம் சொல்றவங்க இருக்காங்க. சோ பயந்துட்டு ஐயோப்பா கரெக்ட் அப்படின்ட்டு என்ன மன அழுத்தத்துல அவங்க அந்த ஸ்டெப் எடுப்பாங்கன்னு தெரியும். சில ஸ்மார்ட் கேர்ள்ஸ் சொல்றதே இல்ல, அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்தாலும் வீட்டுல பெரியவங்கள்ட்ட சொல்றது இல்ல, வரலட்சுமி நோம்பு அவங்க பாட்டுக்கு கொண்டாடதான் செய்யறாங்க. அப்படியே இருக்கத்தான் இருக்காங்க. சோ இது அவங்கவுங்க மனசை சார்ந்ததுதான். எனக்கு பரவாயில்ல, என் வீட்டு லட்சுமிக்கு நான் பீரியட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ இந்த விஷயம் மட்டும் இது அவங்கவுங்க எப்படி எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் 3ஆவது நாள் முடிஞ்சதுன்னா இப்போ அன்னைக்கு பண்ண முடியல, இந்த வீக் அவங்களுக்கு பீரியட்ஸ்க்கு டேட்னா ஜெனரலி தே டு த நெக்ஸ்ட் வீக், அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க. அது பண்ணுவாங்க, அது எப்பவுமே உண்டு. ஆனா மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, மாமியார் இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு பீரியட்ஸ்னா மாமியார் பண்ணிடுவாங்க. இவங்க கயிறு மட்டும் அந்த பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கயிறை இவங்க கட்டிப்பாங்க. நோம்பு சரடை, ஓகே, தோரன் அப்படின்னு சொல்றாங்க, அது கட்டிக்கிறாங்க. மத்தபடி பீரியட்ஸ் வரும்னு தெரிஞ்சாலே சரி நம்ம சேஃபா நெக்ஸ்ட் வீக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சோ இது அவங்களுடைய மனசை பொறுத்த விஷயம். இப்ப என் வீட்டு லட்சுமி எனக்கு எப்பவும் தான் மந்த்லி பீரியட்ஸ் வருது, நான் வீட்டுலதான் இருக்கேன், பரவாயில்ல ஐ டூ மை பூஜாஸ்ன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல நான் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துக்கு பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதாவது ஜெனரேஷன் கடந்து இன்னைக்கு அதே சடங்கு ஃபாலோ பண்றவங்க, அதுக்கப்புறம் ஊரை தாண்டி ஃபேமிலி கிட்ட இருந்து விலகி இருக்கிறவங்க, கொஞ்சம் கனெக்ஷன் இல்லாம இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கண்ட்ரியே தாண்டி வெளிநாட்டுல இருக்கிறவங்க. சோ வாட் எவர் த ரீசன் எல்லாருமே சமமா பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா இது மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, எது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா இது மட்டும் பண்ணாம இருக்காதீங்க அப்படிங்கறது என்னென்ன இருக்கு? இப்ப உங்க வீட்டுல பரம்பரையா நீங்க கலசம் வச்சு பூஜை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வைக்கணும். அந்த ஸ்டெப்ப நீங்க மிஸ் பண்ண கூடாது. அதான், ஆனா எல்லா பூஜைக்கும் கலசம் வச்சுதானே ஆகணும். ஆமா, இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா அந்த மொகம் இருக்கு பாத்தீங்களா, அது இப்போ மாமியார் வீட்டுல ரெகுலரா இது வருஷம் பண்றாங்க அப்படின்னா, அம்மா வீட்டுல இருந்து சீதனமாவே அந்த மகாலட்சுமி மொகம் கொடுப்பாங்க.
சீதனமாவே கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரலட்சுமி நோன்பு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நோன்பு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வழக்கம் உண்டு. இப்ப நிறைய பேருக்கு அந்த ப்ரொசீஜர் இதெல்லாம் தெரியாம நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. கலசம் வைக்காம வெறும் லட்சுமி பூஜை அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, விளக்குல மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி வெறும் அர்ச்சனை. சோ புஷ்பம் இல்ல அப்படின்னா குங்கும அர்ச்சனை பண்ணிடுவா. குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஒரு வெத்தலைய வச்சுட்டோ இல்ல ஒரு தட்டு வச்சுட்டோ அஷ்டோத்திரத்தை குங்குமத்தை இந்த 2 விரல், இந்த விரல் இதுல எடுத்து எடுத்து போடணும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் அந்த குங்குமத்தை ஓரமா வச்சு அவங்க டெய்லி அதை இட்டுக்கலாம். குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இது எல்லாம் ஸ்டெப்ஸ். அது பண்ண முடியல இதுனா. பட் உங்க மாமியார் ஒரு கலசம் வச்சு அவங்க அதை முறையா பண்ணும்போது எவ்ரி இயர் யூ ஹேவ் டு டூ. இப்ப அந்த வீட்டுல அதை மட்டும் மிஸ் பண்ண கூடாது. அதை மட்டும் மிஸ் உங்களோட ஃபேமிலி பாரம்பரை என்னவோ இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுல யாராவது டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த வருஷம் அவங்க கலசம் எல்லாம் வைக்க மாட்டாங்க. வரலட்சுமி நோன்பு பண்ண மாட்டாங்க. எந்த பூஜையும் பண்ண மாட்டாங்க. அந்த 1 இயருக்கு தே டோன்ட் டூ எனி ரிச்சுவல். இந்த இதுல நீங்க கலசம் வச்சீங்கன்னா நோன்பு சரடுங்கிறது மஸ்ட். என்ன கனெக்ஷன்? ஏன்னா மகாலட்சுமி தாயார் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பூஜை இப்படிதான் பண்ணணும்னு தாயாரே சாருமதிக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை பண்றாங்க. அண்ட் ஆஸ் வி செட், அந்த 9 த்ரெட் இட் சிம்பலைசஸ் நவகிரகாஸ். அண்ட் உங்களுக்கு வாழ்க்கையில சங்கல்பம் எடுக்க அத நீங்க ரைட் ஹேண்ட்ல கட்டணும் அப்படிங்கறது. அண்ட் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் கட்டிக்கணும். எத்தனை லேடிஸ் இருக்காங்களோ அத்தனை. ஓன்லி லேடிஸ் மட்டும் தான் கட்டிக்கணும். ஆமா, லேடிஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸே இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கறது. சோ அவங்க அத இப்ப கல்யாணம் ஆனவங்க ஹஸ்பண்ட நமஸ்காரம் பண்ணி ஹஸ்பண்ட் ஆசீர்வாதம் வாங்கி, இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது. இன்னைக்கு எல்லாம் நடக்கிறது இல்ல. மைண்ட்ல நிறைய சோசியல் மீடியால ரீல்ஸ் அதெல்லாம் பாக்குறோம்ல, அது எல்லாமே ரீல் மைண்ட்ல அப்படியே ஓடிடுச்சு. இந்த காலத்துல நடக்கல. பட் தெரியல உங்களுடைய அந்த ஒரு லைனுக்கு எப்படி எல்லாம் கமெண்ட் வரும் கீழே அப்படின்னு யோசிச்சு சிரிப்பு அப்படி இப்ப எல்லாம் வர்றது இல்ல. அண்ட் சும்மா ஒரு நாள் அந்த சென்டிமெண்ட்காக காலைல ஆசீர்வாதம் வாங்குறவங்களும் இருக்காங்க. சோ அது அந்த வரலட்சுமி நோம்புனுடைய அந்த ஸ்டெப்ல அதுவும் ஒண்ணு, ஹஸ்பண்ட் இருந்து வாங்கறதுங்கிறது. அண்ட் அப்கோர்ஸ் இந்த பலகாரங்கள் செய்யறது அப்படிங்கிறது, இதெல்லாம் தான் அந்த மெயின் பூஜை. சோ இஃப் யூ ஆர் டூயிங் இட் இன் த ப்ராப்பர் வே, நீங்க எந்த ஸ்டெப்பையுமே மிஸ் பண்ண முடியாது. பேசிக்கலி நம்ம கலசம் வைக்கிறோம், இல்ல குத்துவிளக்கு வச்சு ஏத்துறோம், பிள்ளையார் நைவேத்தியம் வைக்கிறோம். எனி பூஜை யூ ஹேவ் டு இன்வோக் ஹிம் ஃபர்ஸ்ட். அதனால பிள்ளையார் தான் ஃபர்ஸ்ட். சோ நீங்க ஒரு வெத்தலையில மஞ்சளை பிடிச்சு பிள்ளையார பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி அவரை யதாஸ்தானம் பண்ணிட்டு அப்புறம் தான் கலசத்துல ஆவாகனம் பண்றோம். வாட், நான் எப்பவுமே இந்த மாதிரி பூஜை, இந்த மாதிரி விரதம் வைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா நான் நினைச்சிட்டு இருந்தேன். நிஜமா சொல்றேன், இன்னி வரைக்கும் இப்படி பண்ணணும்னா நம்ம கூப்பிட்டு இந்த ஒரு பெரிய செட்டப்போட நம்ம பண்ணணும். ஆமா, இவரு பூசாரி ஐயர் பண்ணணும், இப்படி எல்லாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒண்ணு அவ்வளவு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பா ஆமா, எஸ், ரிலிஜன் இஸ் சோ பர்சனல். ஆன்மீகம் அப்படிங்கறது ரொம்ப பர்சனலான விஷயம். ஒவ்வொரு சடங்கு, ஒவ்வொரு பூஜை, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் மனசுல இருந்து உங்களுக்கும் உங்க சாமிக்குள்ள இருக்கிற விஷயம்தான். அந்த கனெக்ட் தானே. நம்ம தெய்வத்தை எப்படி இன்வோக் பண்றோம், அண்ட் அவ எவ்வளவு ஹாப்பியாரா இல்லைங்களா. ஒரு 4 சுமங்கலிக்கு அன்னைக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது அப்படிங்கறது நம்ம தாம்பூலம் we take blessings of all the சுமங்கலிஸ். சோ அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒன்னும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. சோ அட்லீஸ்ட் டு மீட் பீப்புள், இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் சொன்னீங்க. சோ வரலட்சுமி விரதம் அன்னைக்கு முக்கியமா பாடக்கூடிய பாட்டு என்ன? லக்ஷ்மிக்கு ஷீஸ் கானப்பிரியா அவ இல்லைங்களா. அதனால நீங்க உங்களுக்கு என்ன பாட்டு தெரிஞ்சதோ பாடலாம். இந்த அஷ்டோத்திரம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க பாருங்களேன், கன்னடம், தெலுங்கு, தமிழ் எல்லாத்துலயும் லக்ஷ்மி பாரம்மா பாட்டு இருக்கும். அத முதல் நாள் சாயந்தரம் அந்த அழைக்கிறச்சே அதை பாடுறாங்க இல்லைங்களா. அண்ட் மத்த நாள் காத்தால மகாலட்சுமிக்கான அஷ்டோத்திரம், கனகதாரா ஸ்லோகம், மகாலட்சுமிக்கு உண்டான பாடல்கள்லாம் எத்தனை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது மகாலட்சுமிக்கு? மகாலட்சுமிக்கு நான் கனகதாரா ஸ்லோகம் டெய்லி கேட்பேன். ஓகே, அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்லோகமா கேட்கும்.
கனகதார ஸ்தோத்திரம் வேற ஸ்லோகம் வேறயா? அதான் ஸ்லோகம் ஸ்தோத்திரம் எல்லாம் ஒண்ணுதான். ஆமா. MS சுப்புலட்சுமி அம்மாவோட சாங் அதேதான் நானும் நினைச்சிட்டு. ஷீராப்தி அந்த சாங் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த பாட்டுல அது தாயாரோட ஊஞ்சல் பாட்டு. அது திருச்சானூர்ல பத்மாவதி தாயார ஊஞ்சல்ல உட்காத்தி வச்சு அந்த பாட்டு பாடுவாங்க. அது நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே மெய் மறந்து. क्षीराब्धि कन्यकको श्री महालक्ष्मी की नीरजालय कुनु नीराजनम क्षीराब्धि कन्यकको श्री महालक्ष्मी की नीरजालय कुनु नीराजनम क्षीराब्धि कन्यकको श्री महालक्ष्मी की नीरजालय कुनु नीराजनम नीराजनम नीराजनम. ஆனா ஒரு விஷயம், அதாவது நமக்கு டாபிக் சம்பந்தம் இல்ல, பட் நமக்கு எந்த பூஜை இருந்தாலும் எந்த சாமியா இருந்தாலும் வாழ்க்கையில எந்த தருணமா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் MS அம்மா. ஐயோ ஆமா, அவங்க குரல் கேட்டாலே மெய் மறந்து உண்மையிலே அந்த தெய்வலோகத்துக்கே போயிருவோம். தெய்வீக குரல், என்ன பக்தி. ஒரே ஒரு தடவை அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. என்ன அறியாமலேயே நான் போய் அவங்களுடைய பாதங்களை தொட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். நம்ம வேண்டாம் 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 வேண்டாம். நம்ம we are very proud to say அவங்க வாழ்ந்த காலத்துல நம்மளும் வாழ்ந்தோம் அப்படிங்கறதுக்கு இல்லையா. அவங்க எல்லாம் நிஜமாவே தேவலோகத்துல பெருமாளுக்கு பாடினவாளா தான் இருப்பா. பூலோகத்துக்கு வந்துட்டு திரும்பியும் போயிட்டாங்க. நம்மளுடைய கல்ச்சருக்கு ட்ரெடிஷன்ஸுக்கும் நம்மளுடைய அவ்வளவு பொக்கிஷங்களை எத்தனை தலைமுறைகளுக்கும் பாதுகாத்தது அவங்கதான். அவங்களுடைய அதாவது இப்ப நீங்க அன்னமாச்சாரியா யாருன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. MS அம்மா பாட்டுன்னு கேளுங்க தெரியும். ஆமா, கரெக்ட். ஓகேங்களா. துளசிதாஸ் பாடினதா தெரியாது, ஆனா MS அம்மா பாடி இருக்காங்க. ஓ இந்த பாட்டா, அப்புறம் தான் ரிலேட் பண்ணுவாங்க. சோ ஒரு தியாகராஜ கிருத்தியா இருக்கட்டும், இல்ல ஒரு துளசிதாஸ் பாட்டா இருக்கட்டும், ஒரு மீரா பஜனா இருக்கட்டும், அவங்க என்ன பாடல. அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலி ஒரு கிரேட் சாதனை மட்டும் இல்ல, நமக்கு ஒரு பெரிய சர்வீஸ் என்னன்னா, இப்ப ஜெனரலா நம்ம எல்லாருக்கும், அதுவும் இந்த காலத்துல கிளாசிக்கல் வேற, நான் கிளாசிக்கல் பிலிம் மியூசிக், பாப்புலர் சங்கீதம் அப்படிங்கிறது வேற. சோ கிளாசிக்கல் மியூசிக்ல இருக்கிற பாடகர்களும் அந்த கலைஞர்கள் ஏதோ வேற லோகத்துல இருக்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டிலயும் சொந்தமான ஒரு கிளாசிக்கல் மியூசிஷியன் பொக்கிஷம் MS அம்மா. இன்னைக்கும் நம்ம ஒரு சுப்ரபாதம்னா MS அம்மா, விஷ்ணு சஹஸ்ரநாமமா எதுவா இருந்தாலும் MS அம்மா ஞாபகம் வருவாங்க. அவங்க பாடாத பாட்டே இல்ல, அவங்க எடுக்காத அந்த கிருத்தீஸே கிடையாது, எல்லாமே தேவி கிருத்தீஸ். ஆமா, அவங்களோட சிவன் பாட்டா இருக்கட்டும், பிள்ளையார் பாட்டா இருக்கட்டும், விநாயகர் சதுர்த்தி அவங்களுடைய பஞ்சரத்ன மாலா போட்டுடலாம். நவராத்திரி வரைச்சு அவங்களுடைய நான் அவங்க பாட்டை கேட்காமே இருக்கோம். டெய்லியே நம்ம கேட்கறதுதான். அந்த நவராத்திரி டைம்ல எல்லாம் அவங்க அந்த காமாட்சி சுப்ரபாதம் இதெல்லாம் ரொம்ப நல்லா கரெக்ட். ஆமா, அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் அதெல்லாம். சோ ஐ திங்க் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆமா, வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது விட்டுட்டோமா? வரலட்சுமி நோம்பு பத்தியா? வரலட்சுமி நோம்பு அப்படிங்கறது யூடியூப் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய பண்ணியிருக்கேன். பட் இந்த அன்புடன் கௌதமி ஷோல வரலட்சுமி விரதம் நோம்பு இவ்வளோ வருஷம், நானும் 2011 இருந்து இந்த வரலட்சுமி நோம்பு இதே கதையை தான் சொல்லணும். நம்ம அடுத்த வருஷம் அன்புடன் கௌதமி பண்ணும்போது நம்ம வரலட்சுமி நோம்புக்கு இதே சாருமதி கதையை தான் சொல்லணும். அதே மாறி மாறி வந்துருச்சுன்னா அங்கதான் கோளாறு வரும். ஆமா, இதே சாருமதி கதையை தான் சொல்ல போறோம். பட்
நம்ம இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பேசின விஷயங்கள் வந்து இட் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் வரலட்சுமி நோன்பு எல்லாரும் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்ட். புதுசா ஏன்னா நம்மளுடைய ஆன்மீகத்துல நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ்ல இருக்கிற ஒரு கிரேட்னஸ் ஆமா எல்லாருக்கும் சேரும், எல்லாருக்கும் சேரணும். இது வந்து எப்படி தெரியுங்களா, ஒரு வந்து ஃப்ரீ சைஸ் சாக்ஸ் மாதிரி யாரு வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. உனக்கு கஷ்டமா இருக்கா, வெறும் சாமி இது மகாலட்சுமி போட்டோக்கு 2 பூவை போட்டு மன நிறைவான ஒரு பக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கற்பூர ஆர்த்தி காமிச்சு. சோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இந்த இதுல ஒரு தெய்வத்தை நம்ம வந்து இன்வோக் பண்ணும் போது அதுல கண்டிப்பா ஒரு கற்பூர ஆர்த்தி இருக்கணும். சுவாமிக்கு வந்து நம்ம கடைசியா எடுக்கிற குங்கும ஆர்த்தி எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் தான் மஸ்ட். ஏன்னா எதுக்காக இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா ஃபர்ஸ்ட் தண்ணி கொண்டு வந்து கொடுப்போம். ஆமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த டைம் இருக்கும் இல்லையா, டிஃபன் டைம்னா டிஃபன் டைம் தரோம், லஞ்ச் டைம்னா லஞ்ச் டைம் தரோம். சோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்கறோம். சோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சோடச உபச்சாரம்னு சொல்லுவாங்க. இந்த உபச்சாரம் எல்லாம் நம்ம வந்த விருந்தினருக்கு கெஸ்டுக்கு நம்ம பண்றது. ஒரு டெசர்ட் கண்டிப்பா கொடுக்கறோம். அப்போ நம்மள படைச்ச தெய்வமே நம்ம வீட்டுல வந்து உட்காரும் போது அவங்கள எப்படியெல்லாம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. சோ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து அவங்கள நம்ம வீட்டுல நம்ம வி இன்வைட் சோ மெனி பீப்புள் ஆல்சோ. அவங்களுக்கு திருஷ்டி பட்டுடும். அதனால அவங்கள வந்து குங்கும நம்ம கற்பூர ஆரத்தி எடுத்து நம்ம எல்லாருக்கும் அதை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி சோ அவங்களுக்கு அன்றைய நாள்ல ஒரு மங்களகரமா குங்கும ஆர்த்தியும் எடுக்கிறோம். ஆமா ஆமா கரெக்ட். அந்த அதோட தான் நம்ம நிறைவு பண்றோம். மங்களமா ஆர்த்தி எடுத்து நம்ம முடிக்கிறோம். அந்த ஆர்த்தி எடுக்கும் போதும் பாட்டு பாடுறோம். கரெக்ட். தேவியக்கான ஆர்த்தியும் நம்ம பாடுறோம். சோ இதெல்லாம் என்னன்னா எப்பவுமே அந்த கலசத்தை வந்து அப்படியே வச்சிருக்க மாட்டோம், யதாஸ்தானம் பண்ணிடுறோம். ஆமா கரெக்ட். யதாஸ்தானம் பண்ணோம். சோ லட்சுமி திருப்பி நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்வோக் பண்றோம். அப்போ நமக்கு வந்த கெஸ்ட் நம்ம வீட்லயே இருக்க போறதில்ல, கிளம்பிடுறாங்க. மகாலட்சுமியும் நமக்கு வருஷா வருஷம் வரக்கூடிய ஒரு தேவலோகத்துல இருந்து அவங்க வைகுண்டத்துல இருந்து நம்ம வீட்டை தேடி வராங்க. அகைன் we will ask her to come the next year. இது ப்ரொசீஜர். so beautiful. சோ நீங்க வந்து ஒரு கெஸ்டை எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம விருந்து வைக்கிறோமோ சேம் வே. ஐ ரியலி ஹோப் இந்த எபிசோட் பார்த்த பிறகு நீங்க எல்லாருமே உங்களுக்கு சொந்தமான வரலட்சுமி நோன்பு வந்து நீங்க அப்படியே நீங்க செய்வீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு புது புரிதலோட ஒரு புது சொந்தம் கொண்டாடுங்க. இது உங்களுடைய உரிமை. இது நீங்களும் உங்க அம்பாளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு கான்வர்சேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப். அண்ட் பாரதியம்மா இன்னைக்கு சொன்ன மாதிரி இதுல நம்ம தயங்குறதுக்கோ பயப்படுறதுக்கோ இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் இப்படி பண்ணா தப்பு நடந்துருமோ அது சாமி குத்தமா எந்த விதமான பயமோ தயக்கமோ வேண்டாம். நிறைவான ஒரு மனச, ஒரு பக்தி நிறைந்த மனசோட நீங்க பண்ணுங்க, எல்லாமே நல்லபடியா முடியும். தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாப்பி வரலட்சுமி நோன்பு டு யூ. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கும் வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். உங்க அனைவருக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அண்ட் we will meet again soon. கண்டிப்பா. இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. லாஸ்ட்ல அவங்க ஆரத்தி எடுக்கணும்னு சொன்னாங்க பாருங்க, அதுல ஒரு பெரிய கதை இருக்கு. அது இன்னொரு எபிசோட்ல. ஓ தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.